ஒண்ணும் இல்ல. டாக்டர் உனக்கு கூடிய சீக்கிரமே பேச்சு வந்துடும் சொன்னாரு. சத்தியமா? என்னாச்சு? ரேடியேட்டர் பாயில் ஆகுது. நான் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க தனியா உட்காந்துருக்க வேண்டாம், நீ வா போலாம். இந்த இடம் நல்லா இருக்குல்ல? பரிசல்ல போலாமா? வா. நாங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறோம். சரிங்க. நீ பேசிட்ட. ஆமா டாக்டர், நான் பேசுறேன், நல்லா பேசுறேன் டாக்டர். டாக்டர் எனக்கு பேச்சு வந்துருச்சு டாக்டர். நான் பேசுறேன்ல, நல்லா பேசுறேன்ல, என் குரல் நல்லா இருக்க டாக்டர். டாக்டர் டாக்டர் நீங்க சாரி சீதா, ஒரு அதிர்ச்சி மூலமா உங்ககிட்ட இருந்து போன குரல் இன்னொரு அதிர்ச்சி மூலமா தான் திரும்ப வர முடியுமே தவிர வைத்தியம் மூலமா வராதுன்னு டாக்டர் நரேந்திரனே கை வரிச்சிட்டார். தன்னோட கற்புக்கு ஆபத்து வர்றதோட பெரிய அதிர்ச்சி ஒரு பெண்ணுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. அதனாலதான் டாக்டர் நீங்க எனக்கு பேச்சு மட்டும் கொடுக்கல, என் வாழ்க்கையே திருப்பி கொடுத்திருக்கீங்க. என் நோக்கம் நல்லதா இருந்தாலும் என் செயல் தப்பானது. என்ன மன்னிச்சுட்ட. இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு டாக்டர்? நன்றி இல்ல சொல்லணும். நன்றி எனக்கு சொல்ல தேவையில்லை, அந்த ஆண்டவனுக்கு தான் சொல்லணும்.
டாக்டர் வாங்கல, இங்க வாங்க. சீக்கிரம் வாங்க டாக்டர். ஏய் சீதா, அங்க போகாத, ஆழம். தண்ணி ஜில்லுன்னு இருக்கு டாக்டர். என்னங்க நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே. ஏதாவது பேசுங்க. நான் என்னம்மா பேச போறேன்? சரி, பேச வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சவங்க பேரை சொல்லி சத்தமா கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. சீதா, 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 உனக்கு பிடிச்ச பேரை சொல்லி கூப்பிடு. வினோத், 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 வினோத். சீதா, யார் இந்த வினோத்? அவர்தான் என் காதலர். என்ன சார், எனக்கு பேச்சு வந்ததும் நீங்க ஊமை ஆயிட்டீங்க. என் லவர் பேரு சொன்னதுக்கே இப்படின்னா இன்னும் எங்க லவ்வ பத்தி சொன்னா? அப்போ நாங்க 2 பேரும் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தோம். ஒரு நாள் நாங்க எல்லாரும் பிக்னிக் கிளம்பினோம். இது இளமை எழுதும் கதை, இரு இதயம் படிக்கும் அதை. புது சுகங்கள் இங்கே உண்டாக, இளம் பருவம் இங்கே வண்டாக, மனம் சிறகை விரிக்குதே, புது வசந்தங்கள் மலர் பொழிந்திட. இது இளமை எழுதும் கதை, இரு இதயம் படிக்கும் அதை. புது சுகங்கள் இங்கே உண்டாக, இளம் பருவம் இங்கே வண்டாக, மனம் சிறகை விரிக்குதே, புது வசந்தங்கள் மலர் பொழிந்திட. இது இளமை எழுதும் கதை. மண்ணில் வாழ்ந்த பொன்னிலவு, மையல் மூட்டும் உன் வயது மூவாறு, காதல் தேனாறு. தென்றலோடு பூமரங்கள் செய்தி சொல்லும் வேளையிலே பொங்காதோ கங்கை நதி நீயானால் ஓடம் நானே, இன்பக்கரை காண்போமே காதல் மானே. ஆசை மின்னல் மின்னும் அன்பே உன்னால் விழியோரம். இளமை எழுதும் கதை, இரு இதயம் படிக்கும் அதை. புது சுகங்கள் இங்கே உண்டாக, இளம் பருவம் இங்கே வண்டாக, மனம் சிறகை விரிக்குதே, புது வசந்தங்கள் மலர் பொழிந்திட. இது இளமை எழுதும் கதை.
கடலும் பாய் விரிக்க துள்ளி குதித்து நாம் சிரிக்க ஆனந்தம் எங்கும் ஆனந்தம் பாடலுடன் தாளம் போலே கைகள் கலந்தாடும் இளமை எழுதும் கதை இது இதயம் படிக்கும் அதை புது சுகங்கள் இங்கே உண்டாக இளம் பருவம் இங்கே கொண்டாட மனம் சிறகை விரிக்குதே புது வசந்தங்கள் மலர் பொழிந்திட இது இளமை எழுதும் கதை காலேஜ் எலெக்ஷன்ல என் லவர் வினோத் நின்னாரு. நானும் அவருக்காக ஓட்டு கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு வினோதமான ஒரு போட்டி வச்சாங்க. ராத்திரி 10 o'clock நைட்டு 10 மணிக்கு யூ டேக் 10 எலுமிச்சம்பழம் 10 லெமன் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டா மார்ச்சரிக்குள்ள போறீங்க. அதாவது இந்த புணங்கள்லாம் உறங்குமே அந்த இடம். அங்க போய் பிணங்களோட முகத்துல முடி இருக்கிற துணியை லேசா விலக்கிட்டு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒவ்வொரு பிணத்துடைய முகத்திலையும் வைக்கிறீங்க. சரி, நீங்க சொல்றபடி உள்ள இருக்கிற பணத்துக்கெல்லாம் நான் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு வந்துடுறேன். அப்படி நான் செஞ்சுட்டேன்னா உங்க ஓட்டெல்லாம் ஏன் லவருக்கு தான். ஓகே? என்னப்பா சொல்றீங்க? எங்க ஓட்டெல்லாம் எனக்கு தான். எனக்கு இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட்டா செஞ்ச காரியத்தினால அன்னைக்கு என்கிட்ட இருந்து போன குரல் இன்னைக்கு உங்களால திரும்ப வந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்பா என்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. எவ்வளவோ வைத்தியம் பார்த்தோம், எந்த பிரயோஜனமும் இல்லை. வினோத்தையும் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. காலேஜ்க்கு நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் திரும்ப வந்துடுச்சு. பாவம், அவர் எங்கெங்க என்ன தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரோ. அப்பா கிட்ட அவரை பத்தி சொல்லலானாலும் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு காரணமே அவர் தானே. அப்பாவுக்கு அவர் மேல கோவம். விளையாட்டு வினையா போச்சு. இப்போ உங்களுக்கு பேச்சு வந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல? அதை நான் சஸ்பென்ஸோட தான் சொல்ல போறேன். அங்க வந்து நீங்க ஏதாவது இனிமே நான் பேசவே மாட்டேன். அம்மா தாயே பராசக்தி, என் பொண்ணுக்கு பேச்ச கூடமா. அவ பேசுறது என் காதார கேட்டுட்டா நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். நீ போய் சேர வேண்டியதில்லை. உன் மகள் நிச்சயம் பேசுவாள். யாரு? அம்பாளா பேசுறது? அம்பாள் எந்த காலத்தில் பேசினாள்? அப்பா, உங்க மக சீதா தான் பேசுறேன். அம்மா சீதா, நிஜமாவே நீதான் பேசுறியா இல்ல கனவா? இல்லப்பா. கடைசியில் அம்பாள் கண்ணை திறந்துட்டாமா. அம்பாள் இல்லப்பா, ஐயா. டாக்டர் சார், என்னங்க அது என் கால விழுந்துக்கிட்டு? நீங்க பெரியவங்க. வயசாப்பா முக்கியம், வாழ்க்கையில் இந்த மாதிரி சாதிக்கதான்ப்பா முக்கியம். ஒண்ணும் இல்ல, உங்க நல்ல மனசாலதான் எல்லாம் நல்லபடியாவே நடந்திருக்கு. நான் வரட்டுமா? டாக்டர், இந்த நல்ல நாளோட ஞாபகார்த்தமா உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க சார். உங்க மக பேசுறத கேட்கணும்னு ஆசையோட இருந்தேன். முதல்ல அவங்க பேசுனதை கேட்ட உடனே இப்ப எனக்கு எதுவுமே கேட்க தோணல. நான் வரேன்.
இப்ப உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லம்மா. ஏமா இது என்ன இவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக்கா? இல்லைங்க, ஏற்கனவே 2 அட்டாக் முடிஞ்சு போச்சு. இது 3வது அட்டாக். என்னம்மா அது இந்திய எல்லையில ஆர்மி அட்டாக் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? பரவாயில்ல, இங்க வந்துட்டாருல்ல, பொழைச்சுக்குவாரு. ஆமா, தனியா வந்திருக்கிற உங்க அம்மா வரல? இல்லைங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களும் அட்டாக்கில் தான் இருந்தாங்களா? ஆமாங்க. ஏமா அட்டாக் என்ன உங்களுக்கு பூர்வீக சொத்தா? அது சரி, கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணுங்க. ஓகே, குட் கேர்ள். யோ, அட்டாக் வந்து முடிச்சு பார்க்க கூடாது, மூடிக்கியா? யார் இது வரிசை வரிசையா வரானுங்க? சின்னசாமி, இப்ப உடம்பு எப்படிப்பா இருக்கு? பரவாயில்லைங்க. இந்தாமா. ஏய், இது என்ன வாங்கிட்டு வந்தியா, வழியில புடிக்கிட்டு வந்தியா? டாக்டர் என்ன சொன்னாரு? தீந்து போயிடும்ட்டாரு. இல்ல, வியாதி தீந்து போயிடும்ட்டாரு. ஆமா, இவ்வளவு அன்பா விசாரிக்கிறீங்களே, நீங்க எல்லாம் யாரு? அவருக்கு நாங்கெல்லாம் உயிர் நண்பர்கள். அவர் உயிர் வேற, எங்க உயிர் வேற இல்ல. இவர் மட்டும் செத்தாருன்னா எங்க பொழப்பே போயிடும். இவரு இவ்வளவு பெரிய ஆளா? இவருக்கு ரத்தம் வேணும்னாலும் சொல்லுங்க, எங்க ரத்தத்தை கொடுக்கறோம். வேண்டாங்க, ரத்தம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நாங்க விட்டுற மாட்டோம். நான் எங்க டாக்டர் கிட்ட சொல்லி ஏன் உயிரை கொடுத்தாவது இவரை நான் காப்பாத்துறேன். ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், ரொம்ப பேசக்கூடாது. இப்ப நீங்க இங்க இருந்து போறது நல்லது. சரி. போங்க. யோ, பழத்தை நோயாளிக்கு வேண்டியீங்களா, நீங்க திங்கிறக்கா? வச்சுட்டு போங்கயா. அவருக்காக இல்லைன்னாலும் நீங்க ஒரே ஒரு பொண்ணு, உங்களுக்கு ஒரே ஒரு கண்ணு, சாரி கண்ணான கண்ணு. உங்களுக்காகவாவது உங்க அப்பாவை காப்பாத்துறேன். ஓகே? உன் கண்ணு, ஊரு கண்ணு, ஏன் கண்ணு, எருது கண்ணு, காக்கா கண்ணு, கருப்பு கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு. இந்தாங்க, துப்புங்க துப்புங்க. அடேங்கப்பா, எவ்வளவு கண்ணு! பாவிங்க, நீங்க அந்த மிலிட்டரிக்கார பொண்ணுக்கு பேச்ச கொடுத்தீங்கல்ல, அதான் ஊர் கண்ணெல்லாம் பட்டுடுச்சு. எந்த திஷ்டியும் என்ன ஒண்ணும் பண்ணிடாது. இந்த ஊர் பொம்பளைங்க கண்ணு ரொம்ப பொல்லாதது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு நடக்க வேண்டாம்? என்ன யார் கட்டிக்குவாங்க? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க மட்டும் ஊன்னு சொல்லுங்க, நானே என் கழுத்தை நீட்டிடுவேன். சேச்சி, மண்டு. நண்டோ மண்டோ, நம்ம கல்யாணம் ஒரே மேடையில தான் நடக்க போகுது. பாருங்களேன். நெத்தியில் வைக்கிற குங்கும பொட்டாட்டம், தலமத்தியில் வைக்கிற மல்லியப்பூ ஆட்டம். ஆசை தீரத்தா, உன்னை நானும் சேரத்தா, வந்தா சந்தோஷம். சின்ன பொண்ணு நேத்து உன்னை பார்த்து
மச்சானின் நினைப்பிருக்கும். மெல்ல மெல்ல தூண்டி போடுவேன் என் மாமா எல்லாம் காட்ட தாண்டி பாடுவேன் வா என்ன தொடு நேத்து உன்னை பார்த்து நேத்து உன்னை பார்த்து ஒன்னத்தில் வைக்கிற குங்கும கொட்டாட்டம் தலமத்தில் வைக்கிற மல்லிய பூவாட்டம் ஆசை தீரத்தா அட சோறு சேரத்தா வந்தா சந்தோஷம் சின்ன பொண்ணு நேத்து உன்னை பார்த்து நேத்து உன்னை பார்த்து ராவானா தீயாட்டா ராவானா தீயாட்டா நிலவரிக்க அம்மாடி அங்கங்கே அனலடிக்க நெய்யாட்டா என்னே உருகுதையா நிக்காம சித்தாட நழுகுதையா எம்பாடும் நாட்டம்தான் மானே என் நெஞ்சும் தவிக்குதடி உண்ணாம தூங்காமதான் நாளும் உள்ளார கொதிக்குதடி பேசி பேசி பார்க்க வைக்குது என் மாமா கெஞ்சி கெஞ்சி கேட்க வைக்குது வா என்ன தொடு நேத்து உன்னை பார்த்து நேத்து உன்னை பார்த்து என் நெஞ்சில உள்ளத கண்ணல சொன்னேனே நீ எப்பவும் பங்கிட சத்தனம் கண்டேனே ஆசை தீரத்தான் உன்னை நானும் சேரத்தான் வந்தா சந்தோஷம் சின்ன பொண்ணு நேத்து உன்னை பார்த்து நேத்து உன்னை பார்த்து இந்த பலாட்ரி ஹரியானாவில் 3 சீரியல் கொடு, தமிழக அரசுல 3 சீரியல் கொடு. சார் எங்கிட்ட மத்திய பிரதேஷ் பூட்டான் கர்நாடகா எல்லாம் இருக்கு சார். எல்லா சீரியலுமே உங்ககிட்டயே வாங்க முடியாதுப்பா. அல்ஸ்டேங்கிறது ஒரு ஆள் கிட்ட மட்டுமா இருக்கு, பல பேர்கிட்ட இருக்கும். பல பேர்கிட்ட வாங்கி பார்ப்போம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன். என்ன இவ்வளவு தூரம்? அப்பாவுக்கு பழம் வாங்கிட்டு வரேன். ஏன் வேணா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேனா? சார் மேகாலயா பம்பர் சார். பம்பரா? எவனாவது கார் வச்சிருந்தா அவங்ககிட்ட போய் கேளுங்கடா. நீ ஏன் இன்னும் லாட்டரி டிக்கெட் விக்கிறேன்னு இப்பதான் புரியுது. செட்டப் கவனிச்சியா? கொஞ்சம் கூட எங்கேயும் தெரியாது. யூ கோ மேன் கோ. யூ கம் கம். ஏம்பா பிளம்ஸ் ஒரு டஜன் கொடு. சரிங்க. அப்பாவுக்கு பிளம்ஸ் அப்படியே கொடுக்காம அம்மியில வச்சு அரைச்சு ஜூஸா கொடுங்க. அப்பா வாழைப்பழம் சாப்பிடுவார்ல, ஓ நல்லா சாப்பிடுறேன். அது ஒரு டஜன் கொடுப்பா. ஏம்பா இந்த யானை மட்ட மாதிரி இருக்குது என்ன? பப்பாளி பழங்க. இதுல ஒண்ணு கொடு. இது யாருங்க சாப்பிடுறது? நான் சாப்பிடுவேங்க. ஓ நீங்க சாப்பிடுவீங்களா? இந்த என்னங்க இது நீங்க குடுக்குறீங்க? ஏ நான் கொடுத்தா செல்லாதுங்களா? அதுக்கு இல்லைங்க, நீங்க வந்து நீங்க என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பொதுநல ஊழியன். படிச்சிட்டு சும்மா இருக்க கூடாது பாருங்க. அதான் பழம் வாங்கி கொடுக்குறேன். பழத்தை கொடுப்பா. டேக்கிங். வாழைப்பழம் டேக்கிங். பப்பாளி பழம் டேக்கிங். அண்ணே டேய் தடில்றா. எப்படா வந்த? நீங்க லாட்டரி சீட் வாங்கினதுல இருந்து பழம் வாங்கி பார்சல் பண்ணி ரூபா கொடுத்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். காலையில ஒரு 50 ரூபாய் கேட்ட கொடுத்தீங்களா? நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். வரேங்க. வாங்க. என்னடா 50 ரூபா. அப்ப வரல, இப்பதான் வந்தது. சரி இப்ப கொடுங்க. இப்ப செலவாகி போச்சு. நானும் பொம்பளையா பிறந்திருக்கணும். டேய் ஆ? இந்த உருவத்துல பொம்பளையா பிறக்காத, உலகம் அழிஞ்சு போயிடும். அதை விடுங்க அண்ணே. நீங்க லாட்டரி சீட்டு வாங்கி பணக்காரனாகிறத விட அந்த பொண்ணை பிடிங்க. எக்கச்சக்கமான சொத்து. அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு இது மாதிரி தெரியுது. டேய் என்னடா ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கிற பொண்ண போய் கடவுள் வாழ்க்கையில ஒரு தடவை தான் சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு. அதை நழுவ விட்டாதீங்க. அப்படிங்கிற? ஆமாங்கிறேன். இந்த பார்ட்டி டாக்டர் பாராட்டுறதுக்கு மட்டுமில்ல, டாக்டருக்கு பக்கபலமா இருக்கின்ற இருக்க போகின்ற கம்பவுண்டர் கைலாசத்துக்கும் பாராட்டு விழா. Anyhow, be alert. தேங்க்யூ. டாக்டர் தான் சாப்பிட மாட்டாரே. இல்ல, இன்னைக்கு நான் சாப்பிடுறேன்.
அப்ப சரி, நீங்க நம்ம கட்சியில சேர்ந்ததுக்கு சேர்த்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிடுவோம். என்ஜாய். நோபிள். கேரி ஆன். நமக்கு கடாதான். டாக்டர், are you all right? நீங்க புதுசா குடிக்கிற மாதிரியே தெரியலையே. இது ஜஸ்ட் பிகினிங் தான். மத்தவங்க உடல்ல இருக்கிற காயத்துக்கு டிஞ்சர் போடுற மாதிரி என் மனசுல ஏற்பட்ட காயத்துக்கு இதுதான் டிஞ்சர். கெஸ்ட் எவ்வளவு சாப்பிட்டாலும் சந்தோஷப்படணும். ஆனா நீங்க டாய் மீசக்காரா, டாய் எல்லாம் ஒரு அன்பு தான்டா. அப்ப சரி. டாய், என் கண்ணை பாரு, என்ன தெரியுது? போத ஆனந்த கண்ணீர் தெரியல? ஆனந்த கண்ணீர் எதுக்குடா தெரியுது? டாய், நீ வச்சியே ஒரு பார்ட்டி, அதனாலதான்டா குளிப்பாட்டிட்டியே, பெருசு குளிப்பாட்டிட்டியே. இது என்னடா பெரிய பார்ட்டி? என் மக சீதா கல்யாணத்துக்கு வைக்கிற பார்ட்டில உன்னை அபிஷேகம் பண்ணிடுறோம் பாரு. அப்ப மாப்பிள்ள பாத்துட்டியா? பார்த்தாச்சுடா. மாப்பிள்ளை மாப்பிள்ளை, டாக்டர் மாப்பிள்ளை. என்னது, நம்ம டாக்டரா? ஆமாண்டா, சீதா மேல டாக்டர் காசியா என்கிட்டயும் சொல்லிட்டாரு. இந்நேரம் சீதா கிட்ட சொல்லிருப்பாரு நினைக்கிறேன். அப்ப சீதாவுக்கு ஹாசன்னு சொல்லுங்க. ஆமாண்டா, அதுவும் தவிர அன்னைக்கு வார்த்தையை கொடுத்தவரு இன்னைக்கு வாழ்க்கையே கொடுக்கறேங்கிறாரு. சீதா மறுக்க மாட்டான். ஏன்னா அவ ஏன் பொண்ணு. ஊரும் உலகமும் பாராட்ட நீ மேல மேல போகும்போதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் எங்க என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட போறியோன்னு பயமாவும் இருக்கு. தங்கச்சி, தங்கச்சி, யார் கூட பேசிட்டு இருக்க? அட மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? அண்ணே, இவர் நம்ம டாக்டர் இல்ல? ஆமா, டாக்டர் மாப்பிள்ள. எனக்கு தெரியாம ஒரு காரியம் நடந்துடுமா? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. யாரு யாருக்கு மாப்பிள்ள? டாக்டர் தான் சீதாவுக்கு மாப்பிள்ள. உளறாத. உங்க அண்ணன் நான் வளரனா? நீ விருந்துக்கு வந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு. என்னத்தான் பெரிய மனுஷனா வச்சு சம்பந்தம் பேசினாங்க. டாக்டர் ஆரம்பத்துல இருந்தே சீதா பொண்ண லவ் பண்ணி இருக்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட சொல்லி பொண்ணும் கேட்டிருக்கிறாரு. மீசுக்கு பல்லெல்லாம் சிரிப்பு. டாக்டர் மாப்பிள்ளா சும்மாவா? என்ன பாக்குற? குடிக்கலன்னா வளருவேன், நிச்சயமா குடிச்சிட்டு வளர மாட்டேன். நம்ப மாட்டியா? இது நானு, இது நீ, இதெல்லாம் நம்ம வீடு. ஊஞ்சலு, விளக்கு, தூணு, கடிகாரம். நின்னு போச்சே. அதுவும் நின்னு போச்சா? என்னம்மா நீ வளர்ற? நீ குடிச்சிட்டு இருக்கிற. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் வர்றேன், நான் வர்றேன். என்ன பாக்குற? காரியம் முடியாம முடிச்சு ஊத்துட்டான்னு பாக்குறியா? உனக்கு ஏன் தர்ம சங்கடம்னுதான் நானே ஊத்துட்டேன்.
காய்ந்ததோ ஆகாயமே மேகமே ஊர்தோறும் நான் கொண்ட சோகம் கூறுங்கள் இதைத்தானு தேவன் நினைத்தான் காதல் நிலா தேய்ந்தது பூமாலை நீ சூடும் வேளை காய்ந்தது காதல்தான் வேறல்ல யார் மாலை யார் தோளில் யார்தான் சொல்ல ஆசைகளே மாயந்தான் மெய்யல்ல கண் காணும் காணல் நீர் கங்கை அல்ல நெடுந்தூரமே போகலாம் நீலமேகம் நீரின்றியே வாடலாம் சோலைப்பூவும் இதைத்தானு தேவன் நினைத்தான் காதல் நிலா தேய்ந்ததோ பூமாலை நீ சூடும் வேளை காய்ந்ததோ காதல் நிலா தேய்ந்ததோ பூமாலை நீ சூடும் வேளை காய்ந்ததோ இதைத்தானு தேவன் நினைத்தான் காதல் நிலா தேய்ந்ததோ பூமாலை நீ சூடும் வேளை காய்ந்ததோ உள்ளவா சரசு என்ன புதுசா அண்ணிய வீட்டுக்குள்ள வர மாதிரி வர என்ன இருந்தாலும் நான் மாச சம்பளத்துக்கு ஆக்கி போடுறது தானே. மண்டு. ஆமா இது என்ன கடிகாரத்தை கையில வச்சுட்டு சுத்துற? இதை நான் வச்சுக்க நினைக்கிறது தப்பு, பேராசை. இந்தாங்க. ஓ ஓடலையா? பேட்டரி போட்டா ஓடுது. தானா ஓடணுங்க. பேட்டரி வாங்கி போடுற அளவுக்கு வசதி இல்லை. பெரிய கிழவி மாதிரி பேசுறியே, என்ன உடம்பு சரியில்லையா? அது மட்டும் எப்படியோ இந்த டாக்டருங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போகுது. உடம்புக்கு வர நோய்க்கு காரணம் மனசுதான். வாழ்க்கையே வெறுத்து போன சாமியார் மாதிரி பேசுறியே. ஆமா, நினைச்சது நடக்கலன்னா ஒண்ணு சாகணும், இல்ல சாமியாரா போகணும். ரெண்டுக்குமே தைரியம் வேணும். அது இப்ப என்கிட்ட இல்ல. டாக்டர் சார் விஷத்தை குடிச்சிட்டான் சார். படுக்க வைங்க சார். உப்பு தண்ணி எடுத்துட்டு வா. வாய் தருங்க, வாய் தருங்க. குடிச்சா தானே நல்லாகும். குடிங்க குடிங்க. யார் இவரு? வீட்டுல ஏதாவது தகராறா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இவன் ஒரு அனாதை. ஏன் கூட தான் சார் வேலை செய்யறான். ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். அது வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. அதுக்காக இப்படி செஞ்சுட்டான் சார்.
சார் ஒன்றும் பயம் இல்லைங்களே? ஒண்ணும் இல்ல, ஒரு 10 நிமிஷம் வெளியே இருங்க, கண் விழிச்ச உடனே சொல்லி அனுப்புறேன். என்ன காப்பாத்துனதுக்காக பெருமைப்பட்டுக்காதீங்க. ஏன், ஒரு உயிரை காப்பாத்துனது பெருமை இல்லையா? நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன்? தற்கொலை பண்ணிக்கிறது பாவம். ஆண்டவனா கொடுத்த உயிரை நாம திருப்பி கொடுக்க நினைக்கிறது பெரிய தப்பு. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நீங்கள் ஒரு பொண்ணை காதலிச்சு அதுல தோல்வி அடைஞ்சிருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. இந்த எண்ணம் நீ காதலிச்ச பொண்ணுக்கு இல்லையே. அது அவ குத்தம் இல்ல சார். ஏன்னா நான் அவளை காதலிச்ச விஷயமே அவளுக்கு தெரியாது. நீ அப்படித்தானா? விதைய கனவுல விதைச்சிட்டு காலையில அறுவடைக்கு கிளம்புனா அதுக்கு அடுத்தவங்க எப்படி பொறுப்பாவாங்க? காக்க தம்முட்ட நினைச்சதா குயில அடகாத்து பொறிக்க வைக்குது. ஆனா அது காக்க இல்ல குயிலுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது தன்னை மாத்திக்கலையா? அது மாதிரிதான் நடக்கலன்னா மறந்துடணும். இல்லன்னா வேதனை நம்மளை விட நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான்